சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, ஓவர் டு யூ சார். ஓவர் டு யூ. Thank you, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening, ma. Good evening. Good evening. Yes. Good evening. Just a minute. சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். எனக்கு வாய்ஸ் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். சாரி. ஓகே சார், பட் என்னால அந்த ஷேர் பண்ண முடியல சார். ஸ்கிரீன் இது பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே. Good evening, sir. Yeah, good evening, ma. Good evening. Just a minute. Hello. Am I audible? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Once again, very good evening, everyone. And நம்ம last class Good evening, genetics முடிச்சிட்டோம் இல்லையா? Yeah, good evening, Lokesh. Genetics we completed, right? Yes, sir. Okay. Yes, sir. So today we are going to start the new chapter from the next unit, biotechnology and principles. Okay, so in this unit we have two lessons. One is biotechnological principles and the next one is biotechnological applications. Okay, so very important lessons, and especially last year, so the number of questions are increased. Okay, so பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜில 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இந்த வருஷம் அதிகமாவே கேட்டாங்க. ஸோ அந்த வைஸ் அதை பத்தி பார்க்கும்போது அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எல்லா லெசனும் நான் இம்பார்ட்டன்டான லெசன் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஒரு லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான லெசன் பிளான் அப்படின்றது நமக்கு தெரியணும். பர்டிகுலரா நம்ம நீட் எக்ஸாம் மாதிரியான இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்ககிட்ட பேசியிருக்கேன். சரி, இப்போ பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இந்த 2 லெசன்லையுமே ஃபர்ஸ்ட் லெசன் எதை பத்தி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா, இந்த லெசனுக்கான பேசிக்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன். அதனால தான் நான் வந்து ஜெனடிக்ஸ் நடத்திட்டு இந்த லெசனுக்கு வரேன். ஸோ ஜெனடிக்ஸ்னுடைய பேசிக்ஸ் அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் டிஎன்ஏ, வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, வாட் இஸ் ரெப்ளிகேஷன், வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் தெரியணும். வாட் இஸ் ஜீன் ரெகுலேஷன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் இந்த லெசனை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் அந்த லெசன் முடிச்ச உடனே நான் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் அண்ட் பிரின்சிபல்ஸ் நடத்த போறேன். சரி, இந்த பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இந்த லெசன் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு வேரியஸ் ஃபீல்டில் வந்து பயோடெக்னாலஜினுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப வைடாவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மெடிசின்ஸ். இன்னைக்கு நம்ம வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து டயக்னோசிஸ் டிசீஸ் முதற்கொண்டு எல்லாமே பயோடெக்னாலஜினோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த 2 ஃபீல்டு வந்து மற்ற நிறைய இடத்துல இருக்கு பயோடெக்னாலஜினோட அப்ளிகேஷன்ஸ். பட் இந்த 2 ஃபீல்டு அப்படின்றது இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. இதை பத்தி தான் நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பிரின்சிபல் லெசன்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு டிசைர்டு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும். நீங்க வந்து ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்கு பயோடெக்னாலஜில. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ரொடக்ஷன்ல என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்கு, ஸோ அது பேசிக்கா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது இந்த லெசன். ஸோ இந்த லெசனை பொறுத்தவரையும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ்ல இந்த லெசன் வந்து ஒரு காம்பேக்டா இருக்கும். நிறைய கண்டென்ட் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறத இங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ
ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதே மாதிரி RDNA டெக்னாலஜின்னு இருக்கு. இப்படி ஒவ்வொரு டாபிக்லுமே வந்து அதனுடைய ப்ரீவியஸ் கண்டென்ட் இல்லை ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல இருந்து சில நம்ம கண்டென்ட்டை எடுத்து இதோட அசோசியேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெசன் தான் இது. ஸோ அதனால தான் சில லெசன் நடத்தி முடிச்சுட்டு நான் இந்த லெசனுக்கு வந்திருக்கேன். சரியா? ஓகே. ஸோ இந்த லெசன்ல என்னுடைய சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து ஒரு நிறைய கான்செப்ட்ஸும் இருக்கும், நிறைய ஃபேக்ட்ஸும் இருக்கும். பட் இதுல கான்செப்ட் கூட நீங்க ஒரு டேர்ம் அதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த கான்செப்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த லெசன் வந்து ஒரு 50 to 60 வேர்ட்ஸ் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். அந்த டேர்ம்ஸ்னுடைய மீனிங்ஸ் தெரிஞ்சுட்டாவே இந்த லெசனை படிச்சிருந்த மாதிரி தான். ஸோ இந்த லெசனுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அதுதான். இந்த லெசன்ல வேரியஸ் கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதனுடைய மீனிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த லெசனை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த லெசன்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ ஃபியூ மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க. ஐ எம் கோயிங் டு ஷேர் தி கண்டென்ட். ஓகே, ஸோ இன்னைக்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா? No, sir. No, sir. ஓகே, No, sir. சரி. So biotechnology unit 9. So in the unit we have two lessons. One is principles and process, and biotechnology and its application. Okay, right. So in the lesson la nama first edutone principles of biotechnology, tools for recombination DNA technology, and process of recombinant DNA technology. Okay, so இன்னைக்கு இந்த biotechnology அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா the techniques of using live organisms or enzyme from various organisms to produce products and processes useful to humans. ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் கிரேப்ஸ்ல இருந்து ஓகே விட்டமின் ஏ ரிச் இருக்கக்கூடிய ரைஸ் வரையும் நமக்கு எல்லாமே கிடைக்குது. இதுக்கான காரணம் நம்ம அதில் ஒரு நியூ கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு பிளான்ட்ல அந்த கேரக்டர் இல்லாமல் இருக்கும், பட் அதை நம்மளால் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் பை யூசிங் பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பயோடெக்னாலஜிக்கான மீனிங் அப்படின்றதும் ஒரு டெஃபினேஷன் அப்படின்றதும் ப்ராப்பராக இருக்கணும் இல்லையா? அப்படி அந்த டெஃபினேஷனை முதல்ல இந்த இடத்துல நம்ம யாரு கொடுத்ததை பார்க்க போறோம் அப்படின்னா யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. இது சில நேரங்களில் கொஸ்டினா கேட்கலாம், யார் வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பயோடெக்னாலஜிக்கான அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டினும் வரலாம். ஸோ யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அவங்க பயோடெக்னாலஜி பற்றின டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி இன்டகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ், cells, parts thereof, and the molecular analogs for products and services. Okay, so இதுதான் நம்ம இந்த இடத்துல பயோடெக்னாலஜிக்கான டெஃபினேஷனை நம்ம பார்க்குறோம். இந்த டெஃபினேஷனை கொடுத்தது யார் அப்படின்னா யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ நம்ம இது கூட கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த டெஃபினேஷன் அப்படியே கொடுத்துட்டு the definition given by which of the following organization or institute அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நம்மளுடைய கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த டெஃபினேஷன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ். ஓகே, இன்டகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there is a plant, there is a color flower. Okay, so அந்த கலர் ஃப்ளவர் வந்து இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இட் இஸ் அட்ராக்டிவ், மோர் அட்ராக்டிவ் இஃப் வி ப்ரொடியூஸ் கமர்ஷியலி அண்ட் அதுலேருந்து நிறைய எல்டு கிடைக்கும், நிறைய இன்கம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதில் கலர் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அது வந்து ஒரு இன்னும் கமர்ஷியலாக வயபிளாக எப்படி பண்ண முடியுமோ நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி இஸ் தேர், த ஜீன், த கேரக்டர் இஸ் தேர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இஸ் expressed by a gene. So genes are naturally available in that plant. So by using these techniques, we are deriving the genes and we are transferring genes into another plant. அப்படி introduce பண்ணும்போது என்ன ஆகும், the plant which get the new gene, it will express the new character. So the phenotypic character should be different from original one.
ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் ஆர்கானிசம் செல்ஸ் பார்ட்ஸ் அண்ட் தேர் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறீங்க மாற்றுறோம், அது ஒரு ப்ராடக்டாக மாற்றுறோம். ஸோ இது வந்து பயோடெக்னாலஜினுடைய அந்த டெஃபினேஷனாக இங்கே யூரோப்பியன் ஃபெடரேஷன் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதில் there are 2 core techniques இங்கே இருக்கு. The first one is genetic engineering. This is a very important one, which is important technique under biotechnology. ஓகே, பயோடெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப பெரிய வாஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ வாஸ்டான ஒரு ஏரியாவா ஆயிடுச்சு இது கவர் பண்றது. இன்னைக்கு அவ்வளோ வாஸ்டான இந்த டெக்னாலஜில நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பிரான்ச் அப்படின்றது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ வாட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெக்னிக்ஸ் டு ஆல்டர் தி கெமிஸ்ட்ரி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல் மேபி டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ and most viruses, okay, plant virus இருக்கலாம், இல்லை human disease causing viruses வந்து they have a RNA as their genome, and at the same time higher organisms like humans and other animals, they have DNA, okay, and even DNA also present in some viruses, bacteria, okay, right. So அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம், technique to alter the chemistry of genetic material. அப்படி நம்ம அதை மாற்றும் போது என்ன நடக்குது, so we are introducing these into host organism. ஸோ ஹாஸ்ட் ஆர்கானிசம்ன்றது இங்கே எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம எந்த ஆர்கானிசமை டார்கெட் பண்ணுறோமோ அது, ஓகே, அண்ட் தஸ் சேஞ்ச் தி ஃபினோடைப். ஸோ ஃபினோடைப் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் தேர் இஸ் த பிளான்ட் ஏ அண்ட் தெர் இஸ் எ பிளான்ட் பி, ஓகே. ஸோ இங்கே வந்து தெர் இஸ் எ ஜீனோம் அண்ட் ஹியர் ஆல்சோ தெர் இஸ் எ ஜீனோம். நான் சொன்ன மாதிரி ஹியர் தெர் இஸ் எ ஓகே பிங்க் கலர் ஃப்ளவர், பட் த பெட்டல்ஸ் ஆர் நாட் குட், ஓகே, கமர்ஷியலாக நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. பட் ஹியர் திஸ் இஸ் அ ஒயிட் கலர் ஃப்ளவர், ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது வந்து அவ்வளோ டெக்னிக்கலா நான் பேசல, ஐம் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுக்குறேன், ஓகே. ஸோ ஹியர் த ஒயிட் கலர் ஃப்ளவர், பட் த பெட்டல்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். பட் இஃப் யூ ஆட் த பிங்க் கலர் ஹியர், இட் இஸ் மோர் கமர்ஷியலா நம்ம அதிகமா அதை கல்டிவேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ த பிங்க் கலர் இஸ் டிசைட் பை த ஜீன் விச் இஸ் present in genome, and at the same time white color also expressed by gene is present in here, okay, in bee plant. Now we are deciding the character, okay. இப்போ நமக்கு இந்த பிங்க் கலர் தான் நமக்கு இப்போ டிசைடு ப்ராடக்ட், ஓகே, டிசைடு கேரக்டர். நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கலாமே, நம்ம தேவைப்படக்கூடிய கேரக்டர் இந்த பிங்க் கலர். அப்போ இந்த பிங்க் கலரை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் செக்மெண்ட் அப்படின்றது நமக்கு டிஎன்ஏல இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த ஒயிட் கலர் அப்படின்ற அந்த கலரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸும் இங்க இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த ஜீனை வெளியே எடுத்து அதை நம்ம இந்த பிளான்ட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். இதுதான் ஹாஸ்ட் ஆர்கானிசம். அப்போ இந்த ஹாஸ்ட் ஆர்கானிசம்னுடைய பினோடைபிக் நேச்சர் என்னவாகும், இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட் கலர் இட் வில் ப்ரொடியூஸ் பிங்க் கலர். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அவங்க வந்து டெக்னிக்கலா சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்டர் அண்ட் ரிப்பேரிங் த ஜெனட்டிக் மெட்டீரியல் and it to introduce in the host organism and thus change the phenotype of the organism, okay. So இப்போ இதுல வந்து நம்ம we cannot directly transfer the genes from this plant to this plant, okay. Here there are some transporting vehicles are there, they are called vectors, okay. So like the vectors like so humans are infected by plasmodium, okay. So protozoa, okay, it's a protozoa, okay, plasmodium அப்படின்றது it's a protozoa. ஸோ அந்த பிளாஸ்மோடியம் அந்த மாதிரியான ஒரு பேத்தோஜன் வந்து ஹியூமனுக்கு வர்றதுக்கு வந்து த பேத்தோஜன் ரிக்வைர்டு வெக்டார்ஸ் லைக் மஸ்கிட்டோ, அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ மூலமா தான் அந்த பேத்தோஜன் வந்து ஹியூமன்ஸ்க்கே வருது. எஸ், மலேரியா, ஓகே, மலேரியல் காஸ், டெங்கு, சிக்கன் குனியா, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல the pathogen is transferred by using some vectors, right? அதே மாதிரி இங்க இந்த ஜீனை நம்ம இந்த பிளான்ட்ல இருந்து இந்த பிளான்ட் மாத்துறதுக்கு we required vectors. And different type of vectors are there. Most widely used vectors are plasmids, okay. I hope you people are aware about the plasmids. So நம்ம what is plasmids அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலா ஒரு ஈகோலை பாக்டீரியா இருக்கு, okay. So there is a E. coli bacteria and other bacteria also, and they have their own genome, okay. And in addition with the genome, they have extra circular self-replicating chromosomal part, that is plasmid. So this is the plasmid, okay. This is the plasmid. So the definition is given in your book. So extra chromosomal circular self-replicating segment, that is called plasmid. So these plasmids are very important for bacteria because sometimes if we are suffering any kind of bacterial disease, so we are நம்ம பொதுவா வந்து டாக்டர் பார்க்க போறோம், டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. ஸோ உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, இது ஒரு பாக்டீரியல் ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது he prescribes some medicines, அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு சரியாகலைன்னா திரும்ப வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் த மெடிசன் விச் இஸ் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் த பாக்டீரியா
it is not work actually. It is not destroy the bacteria because the bacteria have resistance. Okay, if for example antibiotics. Okay, so antibiotics are the drugs used against the bacteria. Okay, so இப்போ இந்த ஒரு பாக்டீரியாவை நோக்கி நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? ஃபிட்னஸ் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் இந்த இடத்துல உயிர் வாழ்றதுக்கு தனக்கான ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். ஸோ அங்க என்ன பண்ணுது? இப்போ நம்மளே வந்து பாருங்க, கொரோனா வைரஸ் எதிர்த்து நம்ம போராடணுன்றதுக்காக we are producing our own antibodies, right, by getting a vaccine. Okay, so இல்ல நம்ம இன்ஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியை வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்குது பை நேச்சுரலாவே. அப்போ இந்த இடத்துல எவ்ரி ஆர்கானிசம் தே ஹாவ் ரெசிஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது சம் பாக்டீரியாஸ் தே ஹாவ் சம் ஜீன்ஸ், those genes have antibiotic resistance. Okay, antibiotic resistance. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு இந்த பாக்டீரியாவால எதிர்த்து போராட முடியும். அதை நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய இடம் இந்த பிளாஸ்மிட்ஸ். Okay, certain regions of plasmids they have genes. These genes are having resistance against antibiotics. So that's why the plasmid is very important for bacteria. And now the plasmid, why we are using plasmids as a vector? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is more comfortable. Sir, again okay. repeat பண்ணுங்க sir. ஏன் என்னாச்சுமா? So where you want? Okay, என்ன நடத்துனது எது புரியல உங்களுக்கு? What is plasmid? சொன்னதுதான் sir. So what is plasmid என்றது புரியல. Antibiotic resistance. Okay, see இப்போ antibiotics அப்படின்றது என்னன்னு புரியுதா? Yes sir. What are all the antibiotics? Antibiotics are the drugs, right? They are the drugs used against the bacteria. புரியுதா? Okay, hello. Yes sir. இப்போ நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, அப்பதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. அது தெரிஞ்சுக்க தான் நான் ட்ரை பண்றேன், வேற எதுவும் இல்ல. Chemical substances. ஓகே, ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. ட்ரக்ஸ் தேர் ஆர் யூஸ்ட் அகைன்ஸ்ட் தி பாக்டீரியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை பாக்டீரியாவுக்கு ட்ரக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த பாக்டீரியா வந்து அதை எதிர்த்து போராடணும், அதுக்காக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவுக்கு பிளாஸ்மிட்ஸ்ல. ஸோ பிளாஸ்மிட்ன்றது ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ. இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஜீன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஜீன்ஸ் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது இந்த பிளாஸ்மிட், இந்த பாக்டீரியாவுக்கு. ஓகே, Okay sir. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? Sir, அப்போ can we take like plasmid வந்துட்டு பாக்டீரியாக்கு நியூட்ரிஷன் லைக் இம்யூன் பவர் கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா? of course, கரெக்ட் தான். ஓகே சார். அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒரு எவல்யூஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஹேஸ் எவல்யூஷனரி ஹிஸ்டரி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சி இன் ஹியூமன்ஸ் எவ்ரி செல்ஸ் ஹேவ் எ ஜீனோம், கரெக்ட்? எவ்ரி செல்ஸ் ஹேஸ் டிஎன்ஏ, கரெக்டா? Yes sir. நம்ம the only nucleus has DNA or any other organelles have DNA in human? Mitochondria. Yes, okay, very good. So in a cell there is a self autonomous organelle, that is mitochondria. In mitochondria also there is a single stranded DNA. So these DNA also very important for certain production of proteins. For example, the respiration is taking place in the mitochondrial matrix. It's required enzymes. So these enzymes are produced by this DNA. Okay, so நமக்கு எல்லாருக்கும் தெரியும் enzymes are proteins. Okay, so DNA ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் மூலமா அந்த என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்க ஒரு செல்லுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஒரு மெக்கானிசமா நீங்க பாக்குறீங்க, ரைட்? செல்லுக்கு தனியா ஒரு ஜீனோம் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ஆர்கனலுக்குள்ள இருக்கு. இந்த ஒரு டெவலப்மெண்ட் இப்படி வந்து ஹையர் லெவல் ஆர்கானிசம்ல இது அனிமல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பிளான்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். எதுல பார்க்கலாம்? பிளான்ட்ஸ்ல இதே மாதிரி ஒரு ஆர்கனல் இருக்கு, அதுக்கு பேர் என்ன? Cellulose. No. Chloroplast. Very good. Someone said chloroplast. Yes, chloroplast also a genome, extra DNA. So this is a double stranded actually. Okay. ஸோ இந்த ரெண்டு ஆர்கானிசம், ஹையர் ஆர்கானிசம்லையும் ஒரு ஜென்ரல் நியூக்ளியஸை தாண்டி அதை தாண்டி இன்னொரு டிஎன்ஏ இருக்கு. இது எவல்யூஷனர் வைஸ் இங்க ஜெனடிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி
பாக்டீரியானுடைய இந்த பிளாஸ்மிட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து எவல்யூஷன் வைஸ் நமக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னு கூட சில இது இருக்கு. பட் இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்டார்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு வெக்டார்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, பொதுவா நீங்க இந்த வெக்டார்ஸ் பத்தி எங்க படிப்பீங்கன்னா, செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அந்த லெசன்லயே படிச்சிருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு அது திரும்ப ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நீங்க ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டரை இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டருக்கு மாத்துறதுக்கு we required some transporters. அது வந்து நம்ம இங்க plasmids யூஸ் பண்றோம். they are vectors. ஸோ இப்போ நம்ம வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த வெக்டாருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அதெல்லாம் இந்த லெசன்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். இப்போ ஒரு லேப்ல நீங்க ஒரு சில ப்ராசஸ் பண்றீங்க, ஒரு செல்ஸை க்ரோத் பண்றீங்க, இல்லை கல்ச்சர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு அங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, அங்க நிறைய ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா இட் ஷுட் பி கண்டாமினேஷன் ஃப்ரீ. ஓகே, ஸோ அது வந்து சுத்தமா இருக்கணும். அதுல வந்து எந்த ஒரு மைக்ரோபியலும் வந்து இன்ஃபெக்ஷனை கொடுத்துருக்க கூடாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டெரைலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக சில டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம். அதை நம்ம பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராசஸை நம்ம பார்க்கும்போது, அதாவது பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் நம்ம படிக்கும்போது இதுக்கான பேசஸ் எங்க ஆரம்பிக்குது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த உலகத்துல பல வேரியேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பயோடைவர்சிட்டி அப்படின்றது உலகத்துல நீங்க நிறைய கண்ட்ரில நீங்க பார்க்கலாம். பிளான்ஸா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, ஹியூஜ் பயோடைவர்சிட்டி இருக்கு. அப்படின்னா என்ன, the organisms are different. ஓகே, different organisms are keep existing in this world. ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு வேரியேஷன்ஸ், இந்த மாதிரியான பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் அதுக்கான காரணமா இருக்கு, that is sexual reproduction. Okay, so among sexually reproducing organisms, the new progenies are formed. Those progenies are totally, sometimes they are different from their parents and even they are different from themselves also. Okay, for example, in human beings, we are not similar. So the human characteristic features are similar, but every unique person, they have or unique characteristic features, which means these is called variations. Variations are very important for evolution அப்படின்றது நம்ம எவல்யூஷன் லெசன்ல நம்ம பார்க்கலாம். பட் இங்க வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்கு இன்னும் ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு வேரியஸ் கேரக்டர்ஸ் வந்து புதுசா எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நீங்க அந்த மாதிரியான இது நம்ம பார்க்க முடியாது. சேம் இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இட் ப்ரிசர்வ் தி ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அது மாறவே மாறாது. இப்போ ஒரு சில பிளான்ட்ஸ்ல ஒரு சில கேரக்டர் இருக்குன்னா, when it is reproduced asexually, it will contain the same character. It will pass the character from one generation to next generation without interruption. Asexual reproduction நடக்கும்போது. பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால the new characters are always expressed. ஓகே, அது எங்க போய் எடுத்துன்னு போய் விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவல்யூஷன் கிரியேட் ஆகி ஒரு நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து நியூ கேரக்டர்ஸோடு இருக்கிறதோட ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் நம்ம பயோடெக்னாலஜிக்கு ஒரு பேசிஸா வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் தான், டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் தான் இங்க இன்ஃபர்மேஷன்ஸா மாறி அது ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம இந்த இடத்துல பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இன்க்ளூட்ஸ் தி கிரியேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இந்த லெசன்ல சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் நீங்க சரியா படிச்சுக்கிட்டா போதும். நான் சொன்னேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது இதுதான், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ஆர் டிஎன்ஏ. யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் ஆர் டிஎன்ஏ.
And the second term is gene cloning. Okay, gene cloning. And third one is gene transfer. Okay, these are all the three words. இப்போ இதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் recombinant DNA, ஜீன் குளோனிங் என்னென்ன, ஜீன் டிரான்ஸ்ஃபர்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பிளான்ட் மறுபடியும் இங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து 2 டிஎன்ஏ இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஜீனை நீங்க டெரைவ் பண்றீங்க. ஸோ அந்த டிஎன்ஏவை நீங்க வந்து ஒரு சின்ன ஜீனா நீங்க வெளியே எடுக்கிறதுக்கு யூ நீட் டு யூஸ் சம் enzymes. Okay, so those enzymes are called restriction endonucleases. அந்த enzyme பேர் நான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க. ஓகே, restriction endonucleases. These enzymes can easily cleave the DNA into small fragments. சின்ன DNA துண்டா இதால வெட்ட முடியும். And அந்த மாதிரி enzymes யூஸ் பண்ணி நம்ம DNA வந்து fragment பண்றோம். Just assume this is the DNA. Okay, நான் இப்போ இதுக்கு ஒரு different color தரேன். Okay, just this is the DNA. Okay, இப்போ இதுதான் அந்த சின்ன DNA. Okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த DNA இந்த ஒரு செக்மெண்ட்டை நான் நேரடியா இந்த பிளான்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நான் கமர்ஷியலா ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ நான் கமர்ஷியலா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எனக்கு இந்த ஜீன் வந்து நிறைய காப்பீஸ் எனக்கு கிடைக்கணும். ஜீன் காப்பீஸ் வந்து நிறைய கிடைக்கணும். அப்போ ஒரே மாதிரியான அந்த கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த காப்பீஸ் எனக்கு வேணும்னா அது காப்பீஸ் நம்ம சேம் கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்தா அதை நான் குளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அப்போ நான் ஜீன் குளோனிங் அப்படின்றது the genes can be produced many. ஸோ கமர்ஷியலா நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஐ நீட் மோர் காப்பீஸ். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஜீனோம் அந்த ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை ஐ வாண்ட் டு மல்டிப்ளை, ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் மோர் காப்பீஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டிஎன்ஏ வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அது கண்டிப்பா தானா ரெப்ளிகேட் ஆகாது. இட் கேனாட் ரெப்ளிகேட் இட் செல்ஃப். இட் ஷுட் பி எ பார்ட் ஆஃப் குரோமோசோம். ஒரு டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வென்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறோன்னா அது உடனே எல்லாம் வந்து தானா ரெப்ளிகேட் ஆகுது. அது வந்து இட் ஷுட் பி எ பார்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி ஒரு ஈகோலை பாக்டீரியாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிட்டை வெளியே எடுக்கிறேன். இந்த பிளாஸ்மிட்டை வெளியே எடுக்கிறேன். அந்த பிளாஸ்மிட்டை இப்போ நான் இங்க ஜஸ்ட் ஃபிகர் அவுட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்போ அந்த ஓகே, ஸோ இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த பிளாஸ்மிட் வந்து இங்க பாருங்க, நான் ரொம்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து கண்டென்ட் வரும்போது நான் அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ இந்த டிஎன்ஏனுடைய அந்த ஸ்மால் செக்மெண்ட், அதாவது பிளாஸ்மினுடைய இந்த செக்மெண்ட்டை நான் கட் பண்ணி வெளியே எடுத்துறேன். அதே எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி வெளியே எடுத்துறேன். இப்போ கட் பண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல அந்த பிளாஸ்மிட்ல இருக்கக்கூடிய ஜீனோம் இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன் நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் இந்த ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த இடத்துல இருந்து எடுத்த ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டை நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ண போறேன். ஓகே, நான் மறுபடியும் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கொஞ்சம் டார்க்கா கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த ஒரு கேரக்டர் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புறேனோ அதை இப்போ நான் இந்த பிளாஸ்மிடோட சேர்த்துட்டேன். ஏன் நான் பிளாஸ்மிடோட சேர்க்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஎன்ஏனுடைய ஸ்மால் சீக்வென்ஸ் வந்து இட் கேனாட் ரெப்ளிகேட். ஆனா இந்த பிளாஸ்மிடோட போடும்போது ரெப்ளிகேட் ஆகுமானா கண்டிப்பா ரெப்ளிகேட் ஆகும். பட் இதுவும் இப்போ பாக்டீரியாக்குள்ள நான் மறுபடியும் இன்சர்ட் பண்ணிடுவேன். பாக்டீரியாக்குள்ள தான் நான் அதை இன்சர்ட் பண்ணணும் மறுபடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாக்டீரியாவை நான் இப்போ யூஸ்வலி இட் இஸ் அலோட் டு ரெப்ளிகேட். நம்ம இன்சர்ட் பண்ண அந்த ஜீன் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் இப்போ இந்த பாக்டீரியாக்குள்ள இருக்கு. ஜஸ்ட் அசியூம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பாக்டீரியா வந்து ஈகோலை பாக்டீரியா எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு வந்து ரெப்ளிகேட் ஆகும்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். ஆமா தானே? எஸ் சார். அப்போ எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு இந்த பாக்டீரியா ரெப்ளிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எவ்ரி 20 மினிட்ஸ் இது ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும், எனக்கு ஒவ்வொரு பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆக ஓகே, ஒவ்வொரு பாக்டீரியா ரெப்ளிகேட் ஆக அதுக்குள்ள இருக்கக்கூடிய நான் இன்சர்ட் பண்ண ஜீன் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் என்ன ஆகும், புதுசா ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? எஸ் சார் நோ? So இப்படி ஒவ்வொரு தடவை இது ரெப்ளிகேட் ஆக நான் விடும்போது I will get more number of copies, the gene of interest getting cloned, right? நான் சொல்றது புரியுதா? Yes, sir. இதுதான் நான் ஜீன் குளோனிங், இதுதான் நான் Yes, ஜீன் sir. குளோனிங்னு சொல்றேன். ஓகே, thanks for your reply. So this is called gene cloning.
பட் இப்போ நான் இந்த இடத்துல எது ஆர்டிஎன்ஏ சொல்றேன் அப்படின்னா, இந்த பிளாஸ்மிட்ல ஓகே, the plasmid which is taken from bacteria and which inserted a gene of interest. இப்போ இந்த பிளாஸ்மிட்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இட் இஸ் நாட் ஒரிஜினல். ஓகே, இட் இஸ் சம் ஆஃப் தி செக்மெண்ட் இஸ் ஃபாரின். ஓகே, அது வந்து ஃபாரின் செக்மெண்ட் இதுல இருக்கு. இதுதான் அதனுடைய காம்பினேஷன் இப்போ மாறி இருக்கு. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆர்டிஎன்ஏ. ஸோ இங்க ஆர்டிஎன்ஏன்றது எதை மென்ஷன் பண்றோம்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்றது ஒரு பிளாஸ்மிட்டை நான் இந்த இடத்துல வெக்டார்ஸா யூஸ் பண்றேன். அதனால என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் அந்த பிளாஸ்மிட்குள்ள இன்சர்ட் பண்றேன். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் நான் இப்போ என்ன சொல்றேன்னா ஆர்டிஎன்ஏன்னு சொல்றேன். தட் இஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாரு. பேர் என்ன? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றேன். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? Yes, sir. Okay. So now see first word in a recombinant DNA. First creation of recombinant DNA முடிச்சிட்டோம். And what is gene cloning அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ gene transfer அப்படின்றது நான் இந்த ஜீனை இந்த பிளான்ட்க்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். So while we are transferring gene from the foreign plant to host plant, the host plant can produce new characters and I will get the new cloning. Yes. So gene cloning அப்படின்றதும் gene transfer அப்படின்றது they are continuous process. அப்படி simultaneous நம்ம நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, யாரோ क्वेश्चन கேட்டிங்களா? எஸ் சார், ஜீன் க்ளோனிங் பத்தி இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஓகே see gene cloning அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு ஜீன் நம்ம ஒரே ஒரு ஜீன் மட்டும் லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணா அதை வச்சுட்டு நம்ம கமர்ஷியலா ப்ராடக்ட் பண்ண முடியாது இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஜீனை வந்து நம்ம வந்து க்ளோன் பண்றோம். அதே செக்மெண்ட் அதே சீக்வென்ஸ் வந்து நான் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் காப்பீஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அதனால என்ன பண்றேன்னா நான் அதை க்ளோன் பண்றதுக்காக நான் வெட்டி எடுத்து அந்த நான் செக்மெண்ட் பண்ண அந்த டிஎன்ஏ சீக்வென்ஸ் தானா ரெப்ளிகேட் ஆகாது. இட் ஷுட் பி ஏ பார்ட் ஆஃப் குரோமோசோம். அதனால நான் என்ன பண்றேன்னா பாக்டீரியானுடைய பிளாஸ்மிட்ஸை எடுத்து அந்த பிளாஸ்மிட்டை இந்த டிஎன்ஏவை நான் இன்சர்ட் பண்றேன். அப்போ அந்த இடத்துல அந்த பாக்டீரியா ஒவ்வொரு தடவை ரெப்ளிகேட் ஆகும் போதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்மிடும் ரெப்ளிகேட் ஆகும். ஒவ்வொரு தடவை பிளாஸ்மிட் ரெப்ளிகேட் ஆகும், அதுல இருக்கக்கூடிய ஜீனும் எனக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நான் அடுத்தடுத்து நம்ம கண்டென்ட் பார்க்கும்போது இன்னும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் ஜீன் க்ளோனிங் அண்ட் வாட் இஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வாட் இஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. Okay, I'm asking everyone, almost 112 students are there, I hope, except 2. Okay, so me and sir, உங்களை யாருக்காவது இப்போ நான் சொன்ன அந்த 3 terms உடைய மீனிங் புரியலன்னா நீங்க கேட்கலாம். சார் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொன்னீங்களா சார், அது வந்து அந்த பிளாஸ்மிட் ஃபர்ஸ்ட் காப்பீஸ் எடுத்து அந்த பிளாஸ்மிட்ல வச்சு அதை ஒரு பாக்டீரியால இன்சர்ட் பண்ணுவாங்கல்ல சார், அததான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. எஸ் ஆமா ஆமா ஆமா. எஸ் எஸ், थैंक यू சார். அதுதான். அதுதான் ரீகாம்பினன்ட்டா சார்? என்னங்க புரியலங்க, கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அந்த இப்போ வந்து கட் பண்ணி அது வெக்டாரா உள்ள அனுப்புறோம்ல சார், அதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. சார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரிங் சொல்றீங்க சார்? ஓகே, இப்போ நம்ம பிளாஸ்மிட் மூலமா நம்ம ரெப்ளிகேட் கிடைக்கும்போது நம்ம we get more number of genes, ரைட்? இப்போ அந்த ஜீன்ஸை வந்து நம்ம ஹாஸ்ட், இதுதான் ஹாஸ்ட் பிளான்ட். ஓகே, நான் சொன்ன அந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட். இது நம்ம பிங்க் கலரா மாற்ற போறோம். அதுக்காக அந்த ஜீனை இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ இங்க மல்டிப்ளை காப்பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ்ல இங்க வந்து ஜீன்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ண முடியும், அந்த ஜீன்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு அது தன்னுடைய கேரக்டர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த பிளான்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளான்ட்ஸ் ஃப்ளவர்ஸ் கூட பிங்க் கலர்ல இருக்கு. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, புரியுதா சார்? பிளாஸ்மிட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் நம்ம பிளான்ட்? நான் சொல்றேங்க, நம்ம அடுத்த அந்த கான்செப்ட் தான் நம்ம பேச போறோம், அதை பத்தி நான் சொல்றேன் சார். சார் எந்த ஜீன் சார் இன்சர்ட் பண்ணுவோம், எந்த ஆர்கானிசத்தோட ஜீன் சார்? அது நம்ம அதாவது எந்த ஒரு ஆர்கானிசம்ல நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆரம்பத்துல இன்னைக்கு வந்து we are producing insulin, human insulin, but in earlier days we don't have any techniques. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அனிமல்ஸ்னுடைய பர்டிகுலர் அந்த பிக்ஸ் மாதிரியான அந்த அனிமல்ஸ்னுடைய இன்சுலினை தான் நம்ம எடுத்து நம்ம வந்து ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இன்சுலின் வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அது சரி இயர்லியராக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து இந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. அப்போ ஹியூமன்ஸ்னுடைய ஜீனோமுக்கு முன்னாடி நம்ம வந்து அனிமல்ஸ்னுடைய
ஜீன் எடுக்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்சுலின்றது புரோட்டீன் தானே. ஸோ அதை சிந்தசிஸ் பண்றதுக்கு நம்ம வந்து அது ஒரு ஹார்மோனல் புரோட்டீன். ஓகே, ஸோ அதை நம்ம சிந்தசிஸ் பண்றதுக்கான ஜீனை நம்ம அதுல இருந்து எடுக்கிறோம். அப்போ அந்த ஆர்கானிசம் தான் ஜீன் ஆஃப் ஆர்கானிசம், இன்ட்ரெஸ்ட் ஆர்கானிசம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி ப்ராடக்ட். நீங்க எந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, அது எந்த பிளான்ட்ல இருக்கோ, எந்த அனிமல்ஸ்ல இருக்கோ, அதுதான் அந்த டார்கெட்டட் அனிமல்ஸ். நம்பி கொஸ்டின் கேட்டிங்களே, புரிஞ்சுதா? எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே, லிசன். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் சொல்லுங்கம்மா. சார், இப்போ நம்ம ஒரு ஆர்கானிசம்ல இருந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பிளாஸ்மிட் குள்ள போட்டு பாக்டீரியாக்குள்ள இருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் ரெப்ளிகேட்ஸ் ஃபார் 8 டைம்ஸ், நமக்கு வந்து 8 குளோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 8 குளோன்ஸையும் நம்ம 8 ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து ஒரு ஆர்கானிசம்ல இருந்து நம்ம நிறைய ஹோஸ்டுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதே நேரத்துல நம்ம வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா அதே ஒரு அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு மெடிசினல் ட்ரக்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதுல நிறைய ப்ரோட்டீன்ஸ் யூஸ் பண்றோம்னா அது நம்ம வந்து பயோ ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனுடைய லாஸ்ட்ல நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி அதன் மூலமாவும் நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. we will discuss now. You should know the gross knowledge what is the meaning of the word. இங்க ஏன் இது கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரியணும். இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த லெசனுக்குள்ள போக போக அப்படியே நான் சொல்லிட்டே வரேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a piece of DNA somehow transfer into alien organism. Most likely this piece of DNA would not be able to multiply itself. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த piece of DNA இது தானாவே மல்டிப்ளை ஆகாது in progeny cells of the organism. But when it integrated into the genome of recipient, it may multiply and be inherited along with the host DNA. Okay, this is because the alien piece of DNA has become a part of a chromosome. And the host plant oda oru and the genome idu or part ஆயிடுது. அது நம்ம அதோட insert பண்ணோனே, which has the ability to replicate. அப்போ அதான் சொல்றாங்க, in chromosome there is a specific DNA sequence called origin of replication. Next important term, இது நம்ம origin of replication அப்படின்றது நம்ம ரெப்ளிகேஷன் டாபிக்ல பார்த்துட்டோம் போன லெசன்ல. ஸோ எங்க ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நம்ம ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஓகே, ஸோ எது வந்து ரெப்ளிகேஷனை இனிஷியேட் பண்ணுது, நான் சொல்றது புரியுதா? அதான் சொல்லியிருப்பாங்க, therefore the multiplication of any alien piece of DNA in an organism, it need to be a part of chromosome which are specific sequence known as origin of replication. Okay, thus an alien DNA is linked with the origin of replication so that this alien piece of DNA can replicate in the alien piece of DNA ன்றது இப்போ நீங்க பிளாஸ்மிட்ல இது பண்றது சொல்றாங்க, and multiply itself in the host organism. This can also be called cloning or making multiple identical copies of any template DNA. Here the template DNA is nothing but the gene of interest. Okay, are you understood? See, every line we discussed here. So yes, who is this? Sir, host அப்படிங்கிறது வந்து அந்த ஈகோலி பாக்டீரியாவா சார்? இங்க நம்ம வந்து அந்த இடத்துல அதை நம்ம மல்டிப்ளை பண்றதுக்காக பண்ணனும், அதுதான் ஹோஸ்ட் ஆர்கானிசம். அந்த ஜீனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர், ஆக்சுவலி அது மறுபடியும் நம்ம அந்த ஜீன் இன்னொரு ஆர்கானிசம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுதான். Thank you sir. ஓகே, சோ இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ இந்த பிளாஸ்மிட் அப்படின்றது தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பிளாஸ்மிட் அப்படின்றது என்ன, அது எப்போ கண்டுபிடிச்சாங்க, யாரு கண்டுபிடிச்சாங்க, எந்த ஆர்கானிசம்ல இருந்து கண்டுபிடிச்சாங்கன்ற அந்த ஹிஸ்டரியை பார்க்கலாம். இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த டேர்ம், இப்போ நீங்க எத்தனை டேர்ம் பார்த்துருக்கீங்க? டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ, ஜீன் குளோனிங், gene transfer, origin of replication, cloning. Now we are going to discuss plasmid. Okay, so the construction of first recombinant DNA emerged from the possibility of linking a gene, okay, the gene encoding antibiotic resistance with a native plasmid. So inga plasmid kana definition கொடுத்திருக்காங்க, autonomously replicating circular extra chromosomal DNA. So actually the plasmid is a characteristic feature of bacteria. So here the first bacteria, Salmonella typhimurium, inga nama paakuradhu. The Salmonella typhimurium as the plasmid, it is successfully derived out
by Stanley Cohen and Herbert Boyer. So you should know the name of the scientist. இங்க நீங்க இத நோட் பண்ணணும். Okay, Stanley Cohen, Herbert Boyer. Note down the name of the scientist. Okay, Stanley Cohen, Herbert Boyer. So they accomplished this in 1972 by isolating antibiotic resistant gene. மறுபடியும் பாருங்க, அந்த பிளாஸ்மிட்ல எடுத்ததுக்கான காரணமே இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை நம்ம அந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு, இது அடுத்து நான் சொல்றேன், இது எடுத்தோடனே புரியாது, நம்ம அடுத்த டாபிக் இந்த இதுக்கான எக்ஸாக்ட் ப்ராசஸ் நடத்தும் போது இதை பத்தி தெரியும். ஓகே, சரி. இப்போ இந்த கட் பண்றது செய்யறது எல்லாமே நம்ம ஏதோ நார்மலா நம்ம வந்து ஏதோ சிசர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம்ல, எக்ஸாக்டா இங்க ஒரு மாலிகுலார் சிசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த மாலிகுலார் சிசர் பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், இதுதான் அந்த molecular scissors. Okay, so the cutting of DNA at specific location become possible with the discovery of the so-called molecular scissors. The term molecular scissor is very important. Which of the enzyme is used to call molecular scissors அப்படினு கேட்கலாம். So restriction enzymes. Okay, நான் அந்த restriction enzymes கான மீனிங் நான் சொல்றேன், ஏன் அந்த நேம் வந்துச்சுன்றதை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பாருங்க, the cut piece of DNA was then linked with the plasmid DNA. நான் சொல்றது புரியுதா? அந்த கட் பண்ண டிஎன்ஏவை நீங்க plasmid DNA ஓட அட்டாச் பண்றீங்க. These plasmid DNA act as a vector to transfer a piece of DNA to attached it. இப்போ வந்து இதுதான் வந்து plasmid. ஸோ இந்த plasmidல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஏலியன் டிஎன்ஏனுடைய அந்த செக்மெண்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்றீங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து RDNA, இதுதான் recombinant DNA. ஓகே, புரியுதா? ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இந்த செக்மெண்ட்ஸை இப்போ நான் அங்கிருந்து அந்த செக்மெண்ட் பண்ண டிஎன்ஏவை இங்க நான் அட்டாச் பண்றேன்ல, அதை லிங்க் பண்றேன், இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவோட லிங்க் பண்றேன். இப்போ இந்த லிங்கிங் வந்து which is possible by another enzyme that is called DNA ligase கொடுத்திருக்காங்க. The linking antibiotic resistant genes with the plasmid vector become possible with the enzyme DNA ligases. இது ஆல்ரெடி நம்ம வந்து ரெப்ளிகேஷன் டாபிக்ல நம்ம பார்த்துட்டோம், which acts on cut DNA molecules and joins their ends. This makes a new combination of circular autonomously replicating DNA. Okay, அதுதான் நம்ம இந்த இடத்துல recombinant DNA அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி இந்த லெசன்ல இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் கண்டென்ட், பட் அதனால நான் மறுபடியும் நீங்க யோசிக்க கூடாது, ஐயோ இந்த புக்ல இந்த கண்டென்ட்ல இந்த டேர்ம் ஏதோ சார் ஏதோ சொல்லலையே, இங்க வேற ஏதோ இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்கதான் நம்ம பார்க்கலாம். ஓகே, புரியுதா? Yes, sir. So there are three basic steps in genetically modifying an organism. ஒரு ஆர்கானிசம் நீங்க மாடிஃபைடு ஆர்கானிசமா மாத்தணும் அப்படின்னா 3 basic steps இருக்கு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வித் டிசைரபிள் ஜீன்ஸ். எந்த டிஎன்ஏல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஜீன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபைட் டிஎன்ஏ இன்டு ஹாஸ்ட். அந்த டிஎன்ஏவை கட் பண்ணி நம்ம ஹாஸ்ட் பிளான்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் maintenance of introduction of DNA in host and transfer of DNA into progeny. அதை இன்னொரு பிளான்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்ல மாடிஃபைடு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஓகே, இப்போ அந்த RDNA டெக்னாலஜி இல்ல RDNAவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான டூல்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் டிஎன்ஏவை கட் பண்ணணும். கட் பண்றதுக்கு மாலிகுலர் சிசர்ஸ் வேணும். அந்த மாலிகுலர் சிசர்ஸ் எது? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு என்சைம், இந்த நேம் எப்படி வந்துச்சு, இது யார் இதை பார்த்தாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see, I hope you people are aware about the bacteriophage viruses. T4 bacteriophages viruses அப்படின்னு சொல்லுவாங்க. So these T4 bacteriophages viruses can easily infect bacteria. Okay, easily infect the bacteria. ஸோ இப்போ ஒவ்வொரு பாக்டீரியாவையும் இந்த ஈஸியா வந்து இந்த T4 வைரஸஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் அஸ்யூம் திஸ் த E. coli. ஓகே, ஸோ ஐ ஹோப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 bacteria. So this is T4 bacteriophage. Okay, so இப்போ இந்த bacteriophage இதை இன்ஃபெக்ட் பண்ணும்போது it will insert the genetic material. Okay, அப்போ இவங்க there are 2 scientists. Okay, இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது NCERTல இருக்க இல்ல ஆர்பர் ஸ்மித். ஓகே, ஆர்பர் ஸ்மித் அண்ட் நாதன்ஸ். ஓகே, இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா,
இந்த பாக்டீரியா இருக்குல்ல ஈ கோலை, இந்த பாக்டீரியா T4 பாக்டீரியா ஃபேஜினுடைய ஜீனோமை அதனுடைய growth இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கு, which means it breaks down the genome. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பாக்டீரியா ஃபேஜால இதை இன்ஃபெக்ட் பண்ண முடியுது, ஆனா இதை proliferate பண்ண முடியல. அப்படின்னா என்ன காரணம்? due to the genes which are present in E. coli. So E. coliல இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ் வந்து அந்த ஜீனோம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ண விடல. அப்போ these enzymes of E. coli which restrict the growth of bacteriophages, that's why they are called restriction enzymes. Okay sir, what about endonucleases? ஏன் சார் அந்த வேர்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, see these restriction endonuclease enzymes are categorized under the nucleases. ஸோ இங்க வந்து பொதுவா நம்ம என்சைம்ஸ் வந்து நியூக்ளியசஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றோம். இந்த நியூக்ளியசஸ் என்சைம்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் எண்டோநியூக்ளியசஸ், அனதர் ஒன் இஸ் எக்ஸோநியூக்ளியசஸ். இந்த எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும்னா டிஎன்ஏனுடைய அந்த இன்னர் பார்ட்ல வந்து கட் பண்ணும், எக்ஸோ அப்படின்னா அதனுடைய எட்ஜஸ் வந்து கட் பண்ணும். ஸோ அதனாலே நம்ம இந்த பேர் வந்து இங்க பாக்குறோம் எண்டோநியூக்ளியசஸ். இது வந்து டிஎன்ஏவை இன்னர் பார்ட்ல கட் பண்றதால. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் மீன்ஸ் இட் வில் ரெஸ்ட்ரிக்டட் the bacteriophages restricted by the enzymes which are present in E. coli. So அதனால அதுக்கு restriction வருது. Endo அப்படின்னு சொல்லும்போது they cut the DNA inner side and they are comes under the category of nucleases. So restriction endonucleases. So in the year 1963 the two enzymes responsible for restricting the growth of bacteriophages in E. coli were isolated. So this இங்க கொடுத்திருக்காங்க, பட் this is exactly done by Arbor, Smith and Nathan. So இது நோட் பண்ணிக்கங்க. One of these added methyl group DNA, that is DNA ligases, and another one is cut the DNA. Later it is called restriction endonucleases. So the history part is very important. We can expect the questions in which of the following bacteria or organisms used to identify the restriction enzymes அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி எந்த வருஷம் எந்த வைரஸ் அப்படின்றதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ அதனால இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், இட் இஸ் கிளியர் எவ்ரிவன்? சார் ஈக்குவலை வந்துட்டு ஐசோலேட் பண்ணவங்க தான் ஆர்பிச் வித் என்னதுன்னு சார்? எஸ் புரியல என்ன சொல்றீங்க? ஈக்குவலை வந்துட்டு ஐசோலேட் பண்ணாங்கல்ல சார்? இல்ல இங்க ஈகோலை ஐசோலேட் பண்ணல. ஈகோலைல பாக்டீரியோஃபேஜினுடைய இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த ஈகோலைல இருக்கக்கூடிய ஒரு சில என்சைம்ஸ் இந்த பாக்டீரியோஃபேஜஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. Two enzymes are responsible for restricting the growth of bacteriophages in E. coli. They were isolated. Okay. Yes sir. அவங்கதான் கண்டுபிடிச்சவங்க இவங்களா சார்? அவங்கதான். ஆமா. Okay sir, thank you. Okay, right. Now see the first restriction. Chatல டவுட் கேட்டிருக்காங்க சார். Chatல கேட்டிருக்காங்க. Just a minute. Okay sir, what is the difference between rDNA and plasmid? The both are autonomously replicating, but plasmid is extra chromosomal. See இந்த இடத்துல you don't confuse rDNA and plasmid is different. Okay, see plasmid அப்படின்றது நம்ம plasmid தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are making it as rDNA by cleaving a small segment of DNA and we are removing it and we are adding another gene of interest here. So அது interest of gene வந்து நம்ம insert பண்ணதுக்கு அப்புறம் தான் it become rDNA. I think who is Abhinaya Sri. Autonomously replicating என்னது சார்? தானாவே replicate பண்ணக்கூடிய quality. Yes, it can replicate. Yes, but it should be need that conditions. Okay, so that's why we are inserting into a bacteria. So bacteria provide the conditions. அதுக்கான atmosphere create பண்றோம். அப்புறம் ஏன் சார் plasmid extra chromosomal DNA ன்னு இருக்கு? அப்படின்னா என்ன சார்? Extra chromosomal DNA na, see in bacteria they have their own genome. Okay, so they doesn't have a plasma membrane, correct? Sorry, nuclear membrane. ஒரு டிஎன்ஏல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ இருக்கா? இருக்கும். நீங்க எந்த டிஎன்ஏ எடுத்தாலும் பார்த்தாலும் சரி. ஒரு நிமிஷங்களேன். Just a minute.
It is visible, everyone? Yes, sir. Just a minute. I am just உங்களுக்கு அந்த இது காட்டணும், அதுக்காக தான். Okay, just a minute. Okay, see, okay, simple diagram I will show you. Okay, just a minute, is loading. Okay, okay, look at this bacteria. This is Escherichia coli. So here, see, நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். Okay, see, okay, just a minute. See, this is the DNA. This is own DNA. This is genomic DNA ன்னு சொல்லுவோம் இதை. Okay, but இங்க நீங்க பாத்தீங்கன்னா they additionally have a extra circulating autonomously replicating DNA segments. They are plasmids. So நம்ம அந்த பிளாஸ்மிட்ல தான் இன்சர்ட் பண்றோம் சார் ஜீன் ஆஃப் Yes, இன்ட்ரெஸ்ட். இந்த பிளாஸ்மிடை இப்போ வெளியே எடுக்கிறோம். அதுல தான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். See, இது வந்து ஒன் ஆஃப் தி பேசிக் மெத்தட் நம்ம பார்க்கறது. இந்த அட்வான்ஸ் மெத்தட் நிறைய இருக்கு. டைரக்டாவே நீங்க ஜீனை வந்து ஒரு பிளான்ட்லயோ ஒரு அனிமல்லயோ யூஸ் பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் இருக்கு, அது அப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேசிக்கான டெக்னிக்ஸை நம்ம பார்க்கறோம். புரியுதா? எஸ் சார். பட் ஆர்டிஎன்ஏவும் அப்போ எக்ஸ்ட்ரா குரோமோசோம் தானே சார் இங்க? ஆமாங்க. ஓகே சார். சார் ஓகே, சொல்லுங்க. சார் ஆக்சுவலா வந்து பிளாஸ்மிட்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பாக்டீரியாவுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்து நம்ம அதே வந்து நேரத்துல it can இன்னொரு replicate also. சொல்லுங்க நம்ம வந்து சொல்லுங்க. இன்னொரு ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்கானிசம்ல வந்து இன்டியூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து அந்த பிளாஸ்மிட்ல வந்து அந்த ஆர்டிஎன்ஏயா மாத்துறோம். ஸோ அப்போ பிளாஸ்மிடோட கேரக்டர் வந்து அந்த ஜீனோட கேரக்டரை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதா, அஃபெக்ட் பண்ணாதா? எதுவும் இல்ல பண்ணாது. ஆக்சுவலி அந்த இடத்துல இட் கெட்டிங் எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ இன்டு தட், அவ்வளவுதான். அந்த இடத்துல அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. See, if any changes takes place, it is not useful actually. ஓகே சார். நம்ம அது வந்து ஒரு வெக்டரை மட்டும் தான் யூஸ் பண்றோம், that's it. அது நம்ம வந்து we are not allowing to express the character. ஓகே சார், thank you sir. Okay, see the first restriction endonucleases Hind2. Note down the name of the endonuclease enzyme, Hind2. ஸோ இப்போ இந்த இடத்துல Hind2 அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஏன் அந்த நேம் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நேமிங் ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நேமிங் இருக்கு. இப்போ HIND Hind2 அப்படின்னு கூப்பிடுறோம். என்னன்னா இப்போ இந்த பாக்டீரியால இருந்தா இந்த என்சைம் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னா ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்சா. ஓகே, இப்போ இந்த ஹீமோஃபிலியா இன்ஃப்ளூயன்சா பாக்டீரியால இருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எடுத்திருக்காங்க. அப்போ அது நேமிங் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தட் ஜீன், அதனுடைய ஜீனஸ், இந்த பாக்டீரியானுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹீமோஃபிலியஸ், ஸோ ஹெச் எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் இந்த ஹெச். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்பீசிஸ் நேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் எடுக்கிறாங்க, IN. ஓகே, இந்த டி அப்படின்றது நேம் ஆஃப் தி ஸ்ட்ரெயின். ஸோ இந்த பாக்டீரியால டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயின் பேர் தான் இந்த இடத்துல டின்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து ரோமன் லெட்டர் 2 அப்படின்றது த ஆர்டர் ஆஃப் தி ஸ்ட்ரெயின், ஆர்டர் ஆஃப் தி ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் அந்த நேமிங்கை நம்ம கொடுக்கறதுக்கான அந்த ப்ரொசீஜர். ஹெச் அப்படின்றது வந்து அந்த பாக்டீரியானுடைய ஜீனஸ் நேம்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்,
IN அப்படின்றது அந்த பாக்டீரியானுடைய ஸ்பீசிஸ்னுடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ், அண்ட் D அப்படின்றது அந்த ஸ்ட்ரெயினுடைய நேம், அண்ட் ரோமன் லெட்டர் அப்படின்றது அந்த ஜீனை வெளியெடுத்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வெளியெடுத்த ஆர்டர். Okay, so whose functioning depended on a specific DNA nucleotide sequence was isolated and characterized by 5 years later after. Okay, இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆன HIND2 ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் they also knew some basic information. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it was found that HIND2, okay, HIND2ன்ற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் it always cut DNA molecules at a specific particular point by recognizing a specific sequence of 6 base pairs. Note down the important point, 6 base pairs. இப்போ HIND2 சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எத்தனை பேஸ் பேரை கட் பண்ணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 6 பேஸ் பேர்ஸ். நோட் டவுன் தி வேர்ட் 6 பேஸ் பேர்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இஸ் HIND2. ஓகே, அந்த HIND2 எத்தனை சீக்வன்ஸை கட் பண்ணும் அப்படின்னா பேஸ் பேர்ஸை கட் பண்ணோம்னா 6 பேஸ் பேர்ஸ். தி ஸ்பெசிபிக், இப்போ அது வந்து ரெகக்னைசேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ் டிஎன்ஏல இருக்கு இல்லையா, கட் பண்ணக்கூடிய டிஎன்ஏ எதுவானாலும் இருக்கலாம். அந்த சீக்வென்ஸ்க்கு இன்னொரு பேரு recognition sequence. Recognition sequence. Here the recognition sequence அப்படின்றது the endonuclease. Okay, restriction endonuclease can recognize the DNA. அந்த recognition தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம், அந்த நேமா கொடுக்குறோம். Okay, இன்னைக்கு besides HIND2 we have 900 and restriction enzymes. It is old data, now it is more than 900. But as per the NCERT, you should know the numbers, okay? And almost from taken 230 strains, okay? So different sequences irukkudiya different HIND restriction endonuclease nama eduthirupom. Okay, inga na sonna and example inga kuduthirupanga. Convention for naming these enzymes is the first letter of the name comes from the genus, and the second 2 letters come from a species of the prokaryotic cell from which they were isolated. For example, EcoR1 comes from Escherichia coli. Okay, so in that EcoR1 அப்படின்றது R, it is derived from the name of the strain. Roman numbers following the name indicates the order in which the enzymes were isolated from that strain of bacteria. And the bacteria இருந்து எந்த ஆர்டர்ல, எந்த strain ஆர்டர்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத ரோமன் லெட்டர் யூஸ் பண்றோம். Okay, next, restriction enzymes belongs to a larger class of enzymes called nucleases. So idhukku munadi na sollirundhen, they are nucleases. Okay, so these are two kinds, exonuclease, endonuclease. Okay, exonuclease node role enna sonna, it remove nucleotides from the end of the DNA, whereas endonuclease makes cuts a specific position within a DNA. So within a DNA la cut பண்ணும்போது that is endo, அதனுடைய end la cut பண்ணும்போது that is exo. But these restriction endonucleases are classes of enzymes called nucleases. Okay, right, nucleases are nothing but they cleave the nucleus, okay, the material. So each restriction endonuclease functions by inspecting the length of DNA sequence. இப்போ வந்து ஒரு DNA sequence இருக்கு, okay, ஏதோ ஒரு length இருக்குன்னு வெச்சுப்போம். So எப்பவுமே நமக்கு helical structureல தான் இருக்கும். For understandingக்காக நான் linear shapeல வரையறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல, ஸோ இதுதான் வந்து அந்த ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணும்னா, இது ஃபுல்லாவே ரெகக்னைஸ் பண்ணிட்டு இந்த இடத்த மட்டும் தான் அது கட் பண்ணும். 6 பேஸ் பேர்ஸ்னா அதை மட்டும் தான் கட் பண்ணும். இதுக்கு பேர் தான் நம்ம இந்த இடத்துல அந்த ஸ்பெசிபிக் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒன்ஸ் இட் ஃபைண்ட் தி ஸ்பெசிபிக் ரெகக்னிஷன் சீக்வன்ஸ், இட் வில் பைண்ட் டு தி டிஎன்ஏ and cut each of the 2 strands. நல்லா புரிஞ்சுக்கங்க, எத்தனை ஸ்டாண்டை கட் பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்டையும் கட் பண்ணும், இதையும் கட் பண்ணும். ஸோ 2 strands இது கட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி 2 strandsையும் கட் பண்ணிடும். நம்பர் ஆஃப் strands are very important. Sometimes they will give you 1. No, it is incorrect. 2 strands. Okay, so double helix of specific position of their sugar phosphate backbone. Another very important point. Okay, we already discussed in a DNA. So நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வந்து 3 components are there. So this is a pentose sugar and phosphate, okay, and a nitrogen bases. Okay, so if we want to cut the DNA, நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேஸ் வந்து எந்த விதமே நம்ம பண்ண போறது இல்ல.
So hydrogen bonds are weaker bonds. They are very, very weak. Okay. So they are automatically removed. They are automatically denatured. But this role of restriction endonuclease, they will cut the sugar phosphate backbones. I hope you people are aware about what is sugar phosphate backbones of DNA. Okay. In the standard, நம்ம standard தான் sugar phosphate backbones நம்ம பார்த்தோம். In the strands தான் அது cut பண்ணும். Okay, it doesn't cut the hydrogen bonds. It doesn't break the hydrogen bonds. Hydrogen bonds are weaker than the sugar phosphate backbones. Okay, so that's why here they mention the restriction endonuclease recognizes a specific palindromic nucleotide sequence. So they used another word, palindromic. So what is mean by palindromic? So palindromic அப்படின்றது இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. இப்போ for example மலையாளம், if you return the word back, okay, again it comes Malayalam, M-A-L-A-Y-A, okay, L-A-M, Malayalam again, okay. இந்த மாதிரி எந்த பக்கம் நம்ம எழுதும்போதும் ஒரே நேம் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும், that is palindromic sequence. சார் அதே இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சோம் HIND2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த restriction enzyme only cut 6 base pairs. In a DNA, just assume these are all the 6 base pairs, guanine, adenine, adenine, thymine, thymine, cytosine. It is strand in 5' to 3'. The another strand which having complementary with this CTTAAG, okay, which is start from 3 and it is end with 5th prime. Okay, so இப்போ அந்த enzyme உடைய role என்ன? It will cut the DNA. Okay, so அது எதை ரீட் பண்ணும்? palindromic sequence ரீட் பண்ணும். அந்த palindromic அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? இப்படி பார்த்தீங்கன்னா GAATTC, இப்போ இது திருப்பி எழுதுனீங்கன்னா CTTAAG. இது நீங்க இப்போ காம்ப்ளிமெண்டரி வைஸ் பாருங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா G is always bind with cytosine, adenine is bind with thymine, adenine thymine, thymine adenine, thymine adenine, cytosine guanine. So as per the complementarity, the one strand of DNA sequence is associated with another one as per the complementarity. இதுதான் நம்ம palindromic sites அப்படின்னு சொல்றோம். Is it understood? Yes, sir. Right. Sir. Yes, see, for better understanding we are going to see the method, okay, rDNA production. இங்க நம்ம பார்க்கிறோம் diagrammatic representation of rDNA technology. See, this is the foreign DNA, okay, just assume this is the foreign DNA. So நம்ம என்ன பண்றோம்னா same restriction enzyme cutting both the foreign DNA and vector DNA. இது வந்து foreign DNA, this is vector DNA. So we are using restriction enzymes, we are cleaving the DNA segments. Okay, so here also we cleaved and here also we cleaved. Okay, now this one is inserted here. So when we inserted here, we will get the plasmid like this. So that is called recombinant DNA molecule. It's okay. So now we are introducing these plasmids into bacteria. We are allowing them to divide. So every division we will get the new copies of the interested gene in a bacteria. So every bacteria, it will divide continuously and it will produce more number of copies. This is called gene cloning, what we discussed earlier. Okay, right. So any doubts regarding these processes? See again, see, this is also another very important one. So assume this is the vector. This clearly indicates how exactly restriction enzymes works. Okay, see, this is the eco R1 cuts the DNA between bases of gene guanine and adenine. Only I mean when the sequence GAATTC is present in the DNA. See, இப்போ நம்ம ரெண்டுமே பார்க்குறோம், ரெண்டுத்துலயுமே வந்து ஒரே ஸ்டாண்ட் தான் GAATTC, GAATTC. Okay, so this is vector DNA, this is plasmid DNA. So by using eco R1, that is the enzyme, okay, so which is used to cut the DNA like this. Okay, இந்த ஆர்டர்ல கட் பண்றோம். Okay, இந்த ஆர்டர்ல நம்ம கட் பண்ணிரோம். இப்படி கட் பண்ணும்போது, so when we remove this one and அதே மாதிரி இது நம்ம ரிமூவ் பண்ணும்போது we have a sticky ends. Okay, இந்த sticky ends நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கிரியேட் ஆகும். இதுதான் rDNA ன்னு சொல்றாங்க. So இது வந்து vector DNA which is considered plasmids. Okay, இது வந்து foreign DNA. Okay, so இப்போ இதுதான் நம்ம rDNA ன்னு சொல்றோம். Okay, I hope you people are now understood what is rDNA and what is rDNA technology and what are all the procedures are involved here. Any doubts regarding this process? No, sir. It is clear.
palindromic nucleoside sequence ஒரு particular sequence அதை recognize பண்ணுது. இததான் நம்ம வந்து sequence ன்னு சொல்றோமா அந்த palindromic. yes see அப்போ அதுதான் நம்ம gene of interest ன்னு சொல்றோம். அந்த செக்மெண்ட் தான் அந்த DNA கட் அந்த DNAல அந்த செக்மெண்ட் தான் அந்த என்சைம் கட் பண்ணும்னா அது எது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ஜீனோ அதுதான் அது கட் பண்ணும். recognition sequence தான் gene of interest இல்ல சார்? yes okay sir. and restriction enzyme வந்துட்டு nucleases ஓட ஒரு டைப்னு சொல்லலாமா சார்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து nucleases ஓட ஒரு டைப்னு சொல்லலாமா? ஆமாமா because அதனால தான் நம்ம அந்த கிளாசிஃபிகேஷனே பாக்குறோம் இங்க. இங்க அதுதான் சொல்றாங்க அவங்க. இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க nucleases restriction enzyme belongs to larger class of enzymes. okay, larger class of enzymes. தெரியுதா? அதனால தான் இது நம்ம nucleases ன்னு சொல்றோம். அதுக்கு அந்த endonucleases நேம் வைக்கிறதுக்கான காரணம் they will cut the specific positions within the DNA. okay சார் என்சைம்ஸ்க்கு ரோமன் நம்பர்ஸ் என்ன இண்டிகேட் பண்றது? ஆர்டர், எந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் ஆர்டர்னு நம்ம எடுக்கிறோம், எந்த ஆர்டர்ல எடுத்தோம் அந்த ஸ்ட்ரெயின் அப்படின்றது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு கல்ச்சர் மீடியம்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் எடுக்கலாம். அது எந்த ஆர்டர்ல எடுத்தோன்றது நம்ம அங்க மென்ஷன் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே சார். என்னங்க இப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் அப்படின்றது டிஃப்ரெண்ட் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் வைரஸோ இல்ல பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய ஒரு இப்போ பாக்டீரியாஸ் வந்து ஒரு கல்ச்சர் பண்றோம் ஒரு மீடியம்ல அப்படின்னா அதுல டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும் இல்லையா? அதுல நான் அந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஒரு பாக்டீரியா எடுக்கிறேன் பாருங்க, அதுதான் ஸ்ட்ரெயின். ஓகே தேங்க் ஜஸ்ட் a minute, நான் உங்களுக்கு சின்ன வீடியோ ப்ளே பண்ணணும், அதனால ஜஸ்ட் வெயிட். Okay, so the next very important topic is, so நம்ம DNA இப்போ fragment பண்ணி எடுத்துட்டோம் by using restriction endonucleases. okay, ஆனா இப்போ அந்த fragmented DNA நம்ம செப்பரேட் பண்ணணும், அதை ஐசோலேட் பண்ணணும். அப்போ அந்த செப்பரேஷனுக்காகவும் ஐசோலேஷனுக்காகவும் we are using another very important technique that is called gel electrophoresis. So gel electrophoresis is the technique which is used to separate and isolate the DNA fragments. So first of all, you should know the definition and the importance of gel electrophoresis.
And now we will discuss how exactly the gel electrophoresis process takes place. So here the name itself suggested that the gel is used here. So ஏன் இந்த ஜெல் யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம், இந்த ஜெல் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். So we already discussed, okay, we know the DNA are the negatively charged one because the presence of phosphates. Okay, so the molecules, they can be separated by forcing them to move towards the anode. சார் புரியல, திடீர்னு என்ன சொல்றாங்க ஆனோடுன்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்கன்றாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். கொஞ்சம் ரீட்ஸ் இந்த லைன்ஸ் ரீட் பண்றேன், அதுக்கப்புறம் நான் கான்செப்ட் குள்ள வரேன். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி வேர்ட்ஸ். ஓகே, the forcing them to move towards the anode under an electric field through medium or matrix. Nowadays the most commonly used matrix is agarose. So இப்போ நோட் பண்ணிக்கோங்க, ஜெல் வந்து agarose. So agarose-ன்றது வந்து இட்ஸ் a seaweed. ஓகே, ஸோ இதுல இருந்து நேச்சுரல் பாலிமர் தான் இந்த agarose gel. Okay, so agarose which is a natural polymer extracted from seaweeds. You should know which organism is used to derive or extract the agarose அப்படின்னு கேட்கலாம். Seaweeds. Okay, agarose is a natural polymer actually. Okay, so the DNA fragments separate and according to their size through sieving effect provided by the agarose gel. So இங்க நீங்க பாக்குறீங்க, this is the agarose gel plate. Okay, இந்த ஒரு பிளேட்ல வந்து agarose gel வந்து fulfill பண்றோம், and by using comb like structures we are producing the wells. Okay, the number of wells இங்க நம்ம போடுறோம். Okay, so அந்த wellsல வந்து DNA வை நம்ம இப்போ இந்த இடத்துல fill போடுறோம். Okay, we are inserting the fragmented DNA into these wells. Okay, now these wells are connected with the electricity. Okay, இப்போ இந்த gel வந்து electricity இதோட கனெக்ட் ஆயிருக்கிறதால just assume this is anode. Okay, so which is positive charge. நம்ம வந்து DNA ன்றது இங்க வந்து they are negatively charged. Okay, so இப்போ என்ன ஆகுதுன்னா due to electricity, okay, the positive charge attracts the negatively charged DNA. So அப்போ என்ன ஆகும் அப்படின்னா these negatively charged molecules of DNA fragments moving towards the anode side. Okay, so இப்போ இந்த சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா smaller segment faster mover than okay move than larger segments. Okay, அது மட்டும் இல்ல, அது ஃபாஸ்ட் வந்து ஸ்மாலா இருக்கிறதால ரொம்ப ஈஸியா இவ்வளவு தூரத்துக்கு வந்து டிராவல் ஆக முடியும், பட் லார்ஜஸ்ட் அதால பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மாலர் செக்மெண்ட்ஸ் வந்து இங்க நீங்க மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்மாலர் செக்மெண்ட்ஸ் நம்ம அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ஈஸியா செப்பரேட் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு வந்து இந்த ஜெல்லில் அந்த டிஎன்ஏ அந்த செக்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா நம்மளால பார்க்க முடியாது வித் அவர் நேக்கட் ஐ. ஸோ அதனால என்ன பண்றோம்னா we are stained this process. ஸோ இந்த ஸ்டெய்னிங் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா by using a compound which is called ethylene bromide. Okay, the separated DNA fragments can be visualized only after staining the DNA with the compound known as ethylene bromide. ஸோ இது கொஸ்டினா கேட்கலாம், எந்த ஒரு காம்பவுண்டை நம்ம இங்க ஸ்டெய்னிங்காக யூஸ் பண்றோம்னு கேட்கலாம். ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்ல தட் இஸ் ethylene bromide. அண்ட் அது மட்டும் இல்லை, இட் இஸ் ஃபாலோட் பை எக்ஸ்போசர் டு யூவி ரேடியேஷன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் யூவி ரேடியேஷன் கொடுக்குறோம். இப்போ எத்திரியம் புரோமைடை கொடுத்து ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் யூவி ரேடியேஷன் நம்ம அது மேல இது பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா the fragments in this in the visible light அது வந்து என்ன கலர்ல கிடைக்குதுன்னா பிரைட் ஆரஞ்சு கலர் பேண்ட்ஸா ஃபார்ம் ஆகுது. ஓகே, பிரைட் ஆரஞ்சு கலர் பேண்ட்ஸா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ எத்திரியம் புரோமைடு ஸ்டெயின்ஸ் ஜெல் எக்ஸ்போஸ் டு யூவி லைட். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த யூவி லைட் கொடுக்கும்போது என்ன கலர்ல ஃபார்ம் ஆகுதுன்றது 2021ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. யாரெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிருப்பீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கொஸ்டின் இப்படி இங்கிருந்து எடுத்துட்டு தான் நேரடியாக எடுத்தாங்க. ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்ல நம்ம வந்து அந்த வெல்ஸ்ல டிஎன்ஏவை இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுக்கும்போது ஆனோட் சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதால நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ ஆனோட் சைடு மூவ் ஆகும். ஸ்மாலர் செக்மெண்ட்ஸ் ஃபாஸ்டர் மூவர் தன் லார்ஜர் செக்மெண்ட்ஸ். அதனால அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது ஸ்மாலரா இருக்கோ அதை நீங்க கட் பண்ணி எடுக்கணும். பட் ஆனா உங்களால வந்து அது விஷுவலா நீங்க பார்க்க முடியாது. தட்ஸ் வை we are using ethylene bromide compound. அதை நம்ம ஸ்டெயின் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து யூவி ரேடியேஷன் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிரைட் கலர் ஆரஞ்சு கலர் பேண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒரு கலர் பேண்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம அதை ஸ்மால் செக்மெண்ட்ஸா இருக்கிறத நம்ம கட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். அப்படி கட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு எலூஷன். இது வரையும் கொஸ்டின் கேட்டது இல்லை. ஸோ இப்போ கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் எலூஷன்? எலூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்ற மாதிரி கேட்கலாம்.
ஸோ எலுஷன் அப்படின்றது அந்த கட் பண்ண அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்க ஃப்ரம் ஜெல்லிலேருந்து. அந்த ப்ராசஸ் தான் எலுஷன். அப்போ எலுஷன் அப்படின்றது இஸ் அசோசியேட்டட் வித் செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ இன் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ். புரியுதா? ஓகே. இப்போ ஜஸ்ட் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம ஒரு வீடியோ மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். எஸ் சார், எலூஷன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்த ஜெல்லுல இருந்து நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வெளியே எடுக்கிறோம், அதுக்கு பேர் தான் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ். see இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இது வந்து இஸ் இட் மீன் இப்போ உங்களுக்கு தெரியுதா? நான் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ உங்களால பார்க்க முடியுதா? எஸ் சார். Okay. See agarose gel electrophoresis. Okay, so this is the gel plate, so which consists the wells. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய the pen move ஆகுறது நீங்க பார்க்க முடியும். Okay, so it is equilibrium. And the gel வந்து so these are all the wells. So DNA இருக்கக்கூடிய அந்த இது. Okay, fragments இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இன்ஜெக்ட் பண்றோம் அந்த வெல்ஸ்குள்ள. இதுல இருந்து நம்ம வெளியே எடுத்து அதை நம்ம இப்போ அந்த வெல்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ். தெரியுதா? தீஸ் ஆர் ஆல் சம் வெல்ஸ். ஓகே, இந்த இடத்துல வெல்ஸ் இருக்கா? ஸோ இங்க நம்ம டிஎன்ஏவை இன்சர்ட் பண்றோம் 1 2 3 4 5. ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான். ஓகே, இப்போ அந்த ஜெல்லில் நம்ம டிஎன்ஏவை இன்சர்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ கனெக்டிவிட்டி நம்ம இருக்கு. It is the new gel electrophoresis. Okay, so இப்போ power கொடுக்கிறோம். Okay, voltage. See, these things are a highly technical process. Just you should observe what exactly happens. Okay. See the fragments movement. Okay, are you able to see the movements of fragments? Yes, sir. Yes, sir. That's it. So finally they are selected from the gel. Okay, wait. Now listen. அந்த மெத்தடை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம்ன்றது ஜெல்ல. இந்த கண்டினியூஸ் எல்லா ப்ராசஸும் அந்த ஜெல்லை நம்ம எப்படி மேக் பண்றோன்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இது. தெரியுதா? இதுதான் வந்து அந்த கோம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். அது வந்து அந்த ஜெல்லில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஜெல் யூஸ் பண்றாங்க, அந்த வெல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். Okay, so actually you are so தெரியுதா? So they made a wells. Yes, sir. So now the gel is ready. It is going to insert it in that machine. This is highly lab oriented process. So now with the help of this platform YouTube, we are learning here. That is the beauty of technology. So in my college days it is not possible, so it is very difficult to see videos like this. Nowadays you have opportunities. Okay, so any doubts regarding the topics which we covered today? No, sir. No, sir. Okay, so the topics which we discussed today, any doubts regarding the topics? Sir, gel electrophoresis பண்றோம். எதுக்கு பண்றோம்? Yes. நம்ம ஃப்ராக்மெண்ட் பண்ணிருக்கோம்ல அந்த டிஎன்ஏ, அதை செலக்ட் பண்றோம். நமக்கான அந்த ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எதுன்றதை நம்ம செலக்ட் பண்றோம். அதுக்காகவும் அதை பியூரிஃபை பண்றோம், ஐசோலேட் பண்றதுக்கு தான் பியூரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இது ஜஸ்ட் ஐசோலேட் பண்ணி நம்ம அதை
செலக்ட் பண்றதுக்காக. யுவர்ஷிகா. someone யாரோ சொன்னீங்க, யாரோ கேட்டீங்க, டவுட் யாரும் தெரியல. சார் எஸ் அஜய், இஸ் இட் அஜய்? எஸ் சார். tell me அஜய். சார் இந்த குளோனிங் பண்றோம்ல சார், அப்ப அந்த பாக்டீரியாக்குள்ள எத்தனை பிளாஸ்மிட் சார் இருக்கும்? ஒரு ஒரே பாக்டீரியால பிளாஸ்மிட் தான் நம்ம யூஸ் பண்ற அந்த இது, ஒரே பிளாஸ்மிட் தான். நீங்க அந்த இமேஜ்ல நிறைய பிளாஸ்மிட் சார், அந்த பிளாஸ்மிட்லாம் ரிமூவ் பண்றோமா சார்? இல்ல இல்ல இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி பாக்டீரியா. ஓகே, நிறைய, அதாவது அதுக்கு வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓ, அந்த டிபிக்ட் பண்ண அந்த இமேஜ் சொல்றீங்களா? அதானே சொல்றீங்க? எஸ் சார். அது அது இருக்கும். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது இண்டிவிஜுவல்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக சொன்னேன். சார் சொல்லுங்க ரமாஸ்ரீ. சார் ஜெல் எலக்ட்ரோஃபோர்சிஸ் பண்ணும்போது அதை பண்றோம்ல சார், அதுல வந்து எது ஸ்மாலஸ்டா இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபிராக்மெண்ட்டா எடுத்து ஐசோலேட் பண்ணுவோமா சார்? நமக்கு வந்து அந்த அந்த கிளியர் கட் அந்த விஷுவலைசேஷன் எதுக்காக அப்படின்னா, இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எங்க இருக்கோ அதை எடுக்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்க மொத்தமா இருக்கும்ல, நீங்க இப்போ கட் பண்ண டிஎன்ஏ மொத்தமா இருக்கும்போது யூ cannot see which is your desired gene, எந்த செக்மெண்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க செப்பரேட் பண்றீங்க. Yes sir, thank you sir. Okay, namaste. Any other doubts? Okay, so we will continue the lesson next class. Okay, thank you so much and நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய டவுட்ஸ் கேளுங்க. நம்ம நிறைய டவுட்ஸ் கேட்டால் தான் நிறைய கற்றுக்க முடியும். ஓகே, படிக்கணும், அப்போ தான் டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் போய் புக் எடுத்து படிங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். குட் நைட். தேங்க்யூ சார். Thank you sir. Thank you, sir. எஸ், தேங்க்யூ சார். பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. Thank you, sir. Thank you.